Hi students, this is Alex here. இந்த வீடியோல நம்ம zone refine பத்தி படிக்க போறோம். இதோட பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா fractional crystallization. முதல்ல நம்ம impure metal-ஐ melt பண்றோம். அதுக்கப்புறம் அதை solidify பண்றோம். அப்ப இந்த impurities பாத்தீங்கன்னா அந்த molten region-ல தான் தங்கும். அதாவது அந்த impurities வந்து பாத்தீங்கன்னா solid state-ல இருக்கிறத விட அந்த molten state-ல தான் soluble-ஆ இருக்கும். இந்த ப்ராசஸ்ல நம்ம impure metal வந்து will take in the form of rod. ஸோ இது வந்து impurities இதுல இருக்கு. அதை வந்து இந்த டாட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது ஒன் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ஹீட் பண்றோம். இது வந்து ஒரு மொபைல் இண்டக்ஷன். இது வந்து இப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து மூவ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ராடை வந்து நம்ம ஹீட் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம ஒன் எண்ட் பார்ட் ஆஃப் த ராட்ல இப்படி வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். அப்போ இந்த இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து இந்த மால்டன் ஸ்டேட் மெட்டலில் இருக்கும்போது அது அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்லோவாக இந்த ராடை வந்து நம்ம அதர் சைடு வந்து ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஹீட்டரை இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பார்ட் வந்து மால்டன் ஸ்டேட்டாக மாறிடும். இந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆகிடும். பட் அது பியூர் ஃபார்மாக இருக்கும். ஏன்னா இந்த இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து இந்த மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும். அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டுவர்ட் தி அதர் சைடு வந்து இப்படி மூவ் பண்ணுறோம். ஸோ இது மூவ் ஆக அதர் சைடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து கூலாகி கிறிஸ்டலைஸ் ஆகும். அப்போ அது வந்து பியூர் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஹீட்டர் வந்து மூவ் ஆகிற இடத்துல தான் நமக்கு அந்த மால்டன் மெட்டல் இருக்குது. அந்த இம்பியூரிட்டிஸும் அது கூடயே சேர்ந்து மூவ் ஆகிடும். இப்போ நம்ம ஃபர்தராக இதை அதர் எண்டுக்கு நம்ம இப்போ மூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த அதர் சைடு வந்து மால்டன் ஸ்டேட் ஆகிடும். ஸோ ஃபர்தராக நமக்கு இந்த பக்கம் வந்து மெட்டல் வந்து சாலிடிஃபை ஆகி அது வந்து கிறிஸ்டலைன் ஃபார்மேஷனில் இருக்கும்போது பியூர் ஆகிடுது. ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த ஹீட்டை நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்த ஹீட்டரை மூவ் பண்ணுறோமோ ஸோ அந்த கிறிஸ்டலைன் ஃபார்ம் பண்ண இடத்துல நமக்கு பியூர் மெட்டல் வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் மால்டன் இருக்கோ அந்த இம்பியூரிட்டிஸும் வந்து அந்த இடத்துல கேரி ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு த்ரூ அவுட் த ராட் வந்து நமக்கு ஃபுல்லாகவே இம்பியூராக இருந்துச்சு இல்லையா? அப்போ நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் பியூராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த இம்பியூரிட்டிஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் இந்த ப்ராசஸை நம்ம அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணணும். இந்த ஹீட்டை வந்து ஒரே டைரக்ஷனில் அகைன் அண்ட் அகைன் நம்ம இப்படி மூவ் பண்ணி அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணி இருக்கிற எல்லா இம்பியூரிட்டிஸும் ரிமூவ் பண்ணலாம். இந்த என்டையர் ப்ராசஸை வந்து நம்ம ஒரு இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் கண்டக்ட் பண்ணணும். அப்போதான் மெட்டல் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆகாம நம்ம தடுக்க முடியும். ஸோ இன்னர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல பண்ணும்போது இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டலை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். செமி கண்டக்டர்ஸ்ல யூஸ் பண்ற ஜெர்மானியம், சிலிகான், கேலியம் இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் ரீஃபைன் பண்ணுவோம்.